வாடா டேய், டீ குடிக்க போலாம். என்னாச்சு? எதுக்கு சோகமா இருக்க? ஆ? இவ்வளோதானா? டேய் டேய், என்ன யோசிக்கிற? தெரிலடா, மைண்டில் எதுவுமே தோண மாட்டேங்குது. போய் சூடா டீ குடிப்போம். டீ குடிச்சிட்டு வந்து உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை எழுது. டேய், சில நேரம் இங்கே நினச்சி முடிக்க முடியாது, இங்கே நினச்சா முடியும். நேற்று என்ன டப்பிங் படம் பார்த்தியா? போட்டாங்க. சரி சரி. உனக்கு போய் நல்லா சொல்ல வந்தேன் பாரு. டேய் வரியா? இதோ இரு வரேன். பொதுவாக என்னோடய கவிதைகளுக்கு முடிவு இருக்காது. ஏன்னா எனக்கு அதை எப்படி முடிக்கணும்னு தெரியாது. என் முடிவு இல்லாத கவிதைகளை முடிக்கிறதுக்காக தான் இது எனக்கு நடந்துச்சு. சிலரோட ப்ரெசன்ஸ் நமக்குள்ளே ஒரு புதுமையை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்களோட ப்ரெசன்ஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஐயோ, தேங்க்ஸுங்க. சரி, ஓகே. அது என்னவோ தெரில, அன்னையிலேருந்து எனக்குள்ளே பல கவிதைகள் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, ஏதாவது பேசலாமா? வேணாம், நமக்கு எதுக்கு வம்பு. என்ன பேசுறதுன்னு தெரிலையே. ஹாய் ஷாருக். அடங்கொய்யால, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆமாம், நான் அன்றைக்கே பார்த்தேன். உன் போயம்ஸ்க்கெலாம் எதுக்குமே ஒரு முடிவே இல்லையே, ஏன்? எனக்கு அதை எப்படி முடிகிறதுன்னு தெரில. ஓ, ஒருவேளை அது எப்படி முடிக்கிறதுன்னு பயப்படுறியோ என்னவோ. அன்னைக்கு அவன் ஏன் என்கிட்ட வந்து பேசினான்னு எனக்கு தெரியாது. சரி, நீ பாரு, நான் கிளம்புறேன்.
ஆனால் அந்த நாள் எனக்குள்ள ஒரு தெளிவு கிடச்சிது. கிட்டத்தட்ட என் கவிதைக்கும் ஒரு முடிவு கிடச்சிது. ஐயோ, திரும்பவுமா? ஆமாம், என்னை பார்த்து பார்த்து ஏதோ எழுதுறியே. என்ன எழுதுற? என்ன பற்றியா? அன்றைக்கி அவளுக்காக அவளை நினச்சி எழுதின அந்த கவிதையை அவளே படித்தாள். ரொம்ப அழகாக எழுதியிருக்க. ஒரு வழியாக உன் கவிதைக்கு ஒரு முடிவு கிடச்சிருச்சு போல. பா, நிஜமாக ஸ்பீச்லெஸ்ரா. நான் முழுசாக முடித்த முதல் கவிதை நீ. ஒரு நிமிஷம். இந்த தடவை நான் முடிக்க பயப்படல. அப்போ என்ன நிறுத்தாத. ஆற்றிலே உன் வாசனை தேடினே நீ. சில நேரம் இங்கே நினச்சி முடிக்க முடியாது, இங்கே நினச்சா முடியும். உன் வாசனை அவள் நான் என் கவிதையை முடிக்கிறதுக்காக நானே என் மனசுல இருந்து கற்பனை செஞ்சுக்கிட்ட ஒருத்தி. தூரம் போன கால்களை அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம மனசுல இருந்து நினைக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பா முடிச்சு காட்ட முடியும். தூரம் போன கால்களை எங்கு சென்று